அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது ஒரு பெய்டு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. அப்புறம் இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கதைகளையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது. இந்த HealthyfyMe ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ண முடிஞ்சாலும் உள்ள ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஆப்பு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கூடவே இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த HealthyfyMe ஆப்போட ஃப்ரீ பிளானில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, உங்களால் இந்த ஃப்ரீ பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோட கேலரிஸ் அப்புறம் மேக்ரோ நியூட்ரியன்ஸோட கேலரிஸை ட்ராக் பண்ணிக்க முடியும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஆப்பில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட ஹைட் என்ன வெயிட் என்னன்னு கேட்பாங்க. அதை வச்சு BMI கேல்குலேட் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா கெயின் பண்ணணுமா அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோட கேலரிஸை கவுண்ட் பண்ணி கரெக்டான அளவு கேலரிஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ணிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ டியூட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெய்லி எவ்வளோ கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துட்டா கூட அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ரிமைண்டரும் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். நானும் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. பேசிக்காக அந்த ஃப்ரீ பிளானை யூஸ் பண்ணி உங்களால் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோட கேலரிஸ் அப்புறம் நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸோட கேலரிஸை ட்ராக் பண்ணிக்க முடியும். இனி உங்களோட ப்ரீமியம் பிளான், அதாவது அமௌண்ட் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பிளானை பற்றி பார்த்தோம்னா, இதில் ஒரு 4 பிளான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளானை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரியா அப்படிங்கிற AI கோச், அதாவது ஒரு ரோபோட் உங்களோட ட்ரெயினராக இருந்து உங்களை கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டயட் பிளான், ஒர்க் அவுட் பிளான் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ரியா கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கவும் முடியும். அதுவே நீங்கள் கீழே இருக்கிற மற்ற பிளானெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1 இல்லைனா 2 கோச்சை உங்களுக்காக அசைன் பண்ணி அவங்கள வச்சு உங்களை ட்ரெயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்னடா இது அமௌண்ட் எல்லாமே கம்மியாக இருக்குன்னு சொல்லி யோசிக்காதுங்க. இது எல்லாமே 12 மந்த்ஸ் 18 மந்த்ஸ் பேக்கேஜ். நீங்கள் 1 மந்த் பேக்கேஜை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் அது ஒரு பிஸா விலையோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரெயினராக பார்த்து ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய டிப்ஸோடு சேர்த்து நம்மளும் யூடியூப் அப்புறம் இன்டர்நெட்டில் தேடினாலே நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளால் நம்ம உடம்ப நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்க முடியும். இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன், வெயிட் கெயின் பண்ணேன்னு நிறைய பேர் பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த அப்ளிகேஷனில் சைன் அப் பண்ணதுமே 2 நாளைக்குள்ளே உங்களோட ப்ரீமியம் பிளானை பர்ச்சேஸ் பண்ணால் 66% ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிளானை பார்த்துட்டு வெளியில் வந்தால் கூட இந்த பிளானில் ஆஃபர் இருக்குது, ஆனால் நீங்கள் 10 நிமிஷத்தில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் அவங்களோட ப்ரீமியம் பிளானை பர்ச்சேஸ் பண்ண வைக்க தான் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் யூடியூப்லேயும் பயங்கரமாக விளம்பரம் பண்ணதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் காசு வாங்குறதுலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுறது ஒர்த்து தானா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்போட ரிவ்யூஸை ப்ளே ஸ்டோர்லையும் அப்புறம் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் செக் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நீங்கள் உங்களோட ப்ரீமியம் பிளானை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ரீஃபண்ட் பாலிசியை செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் போயிட்டு HealthyfyMe டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருப்பாங்க. அதில் ரீஃபண்ட் பாலிசியை படித்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட ப்ரீமியம் பிளானை பர்ச்சேஸ் பண்ண நாள்லேருந்து 90 டேஸ்க்குள்ள அதை கேன்சல் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி கேன்சல் பண்ணும்போது அதை 30 நாளைக்குள்ளே கேன்சல் பண்ணால் 100% அமௌண்ட்டும், 50 நாளைக்குள்ளே கேன்சல் பண்ணால் 50% அமௌண்ட்டும், 90 நாளைக்குள்ள கேன்சல் பண்ணால் 25% அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எத்தனை நாளைக்குள்ள ரீஃபண்ட் பண்ணாலும் 750 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீயாக நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை விட முக்கியமாக நீங்கள் ஸ்மார்ட் பிளானை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எந்த ரீஃபண்ட் பாலிசியும் கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட் தான் எப்போவுமே ப்ராசஸிங் ஃபீயாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ரீஃபண்ட் பாலிசியை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து இந்த ஆப்பில் சைன் அப் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ப்ரீமியம் பிளானை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்போட விளம்பரத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தான் கடுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரியே நிறைய பேருக்கும் கடுப்பாகுது அப்படின்னு ரிவ்யூஸில் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு விளம்பரத்தை பார்த்தோ இல்லை ஒருத்தங்க சொல்கிறத கேட்டோ நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த முடிவும் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த ஆப்பை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த வெப்சைட் ஆப்பை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.